എട്ടാമത് ശ്ലോകം. ഏതേ ത്വാം സംപ്രതീക്ഷന്തെ സ്മരന്തഃ വൈശസം തവ സംവരേതമയഃ. സംവരേതം അയഃ സംപരേതമയഃ കൂടൈഃ ചിന്തന്തി ഉത്തിത മന്യവഃ. യേതേ ത്വാം സംപ്രതീക്ഷന്തെ സ്മരന്തോ വൈശസം തവ സംവരേതമയ കൂടൈ ചിന്തന്ത്യുത്തിതമന്യവ. സംപരേതഃ മയഃ കൂടൈഃ ചിന്തന്തി ഉത്തിതമന്യവഃ. സംവരേതമയ കൂടൈ ചിന്തന്ത്യുത്തിതമന്യവ. ത്വാം രാജാവേ, ഒന്നെ, ഏതേ இந்த ബലിമൃഗങ്ങളോട് ജീവനുകളോട് കൂട്ടങ്ങളെല്ലാം സംപ്രതീക്ഷന്തே நன்னா எதிர்பார்த்துண்டு காத்திருக்கு. உன்னோடு ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பரலோகத்துக்கு வரவையும் பார்த்து அவளெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தவா உன்னோடு வைசசம் ഹിംസാ കർമ്മത്തെ സ്മരന്തഃ ചിന്തന ചെഞ്ചുണ്ടാക്കും. പരലോകത്തിലെ അവ ഒന്നോട് വരികക്കായിട്ട് കാത്തിരിക്കാം. പ്രതികാര ബുദ്ധിയോട് കൂടിയിട്ട് കാത്തിരിക്കാം. നീ ചെഞ്ച ആക്ഷനുക്ക് റിയാക്ഷൻ ചെയ്യறதுக்காയിട്ട് അവ காத்துண்டிருக்கிறத நீ பாரு. உத்திதமன்யவஹ ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு உயர்ந்து வந்த கோபத்தோடு கூடிட்டாக்கும் அவ ஒன்னையும் எதிர்பார்த்துண்டு அங்க காத்திருக்கா. சம்பரேதம் നന്ന ഒന്നോട് ജീവനോട് அந்த கதி சம்பரேதம் அப்படின்னா நன்னாயிட்டு துவாம் ஒன்ன சிந்தந்தி പിച്ചി കീറർക്കായിട്ട് ഒന്നോട് ജീവൻ പരലോകത്തിൽ വന്നു ചേർത്ത ഒന്നെ കീറി മുറിക്കർക്കായിട്ട് കൊമ്പുകളെ നന്ന ഒരസി ഷാർപ്പ് പണിണ്ട് കാത്തിருக்கு அந்த மிருகங்களெல்லாம். பூமியில இருக்கிற சரீரத்தை நமக்கு இறந்து போனானா பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு சாதிக்காது. யாதனா சரீரம் அப்படிங்கிற ஒரு சரீரத்தை സ്വീകരിച്ചുണ്ടാക്കും பரலோகத்துக்கு நரக அனுபவத்துக்காயிட்டு போவோம். சுக அனுபவத்துக்கு திவ்யமான சரீரத்தை സ്വീകരിச்சுட்டு போவோம். இந்த கொம்புகளெல்லாம் ஷார்ப்பு பண்ணிட்டு நரகத்துல யாதனா சரீரத்தோடு கூடிட்டு அந்த மிருகங்கள் எல்லாம் உன்னோட யாதனா சரீரம் வரதையும் பார்த்துண்டு எதிர்பார்த்துண்டு காத்திருக்கு. எல்லாருக்கும் நல்லதும் கெட்டதும் இருக்கும். நீ நல்லது செய்யறதுக்காக்கும் பல பல யாகங்களை செஞ்சாய். ஆனா நீ தெரிஞ்சோ தெரியாமையோ யாகத்துல உயிரினங்களை ஹோமிச்சிட்டாய். அப்படி இருக்கிற நீ மரண நேரத்துல உன்னோட ஜீவன் முதல்ல யாதனா சரீரம் സ്വീകരിச்சுண்டு துரிதங்கள் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாகும். அதை எதிர்பார்த்துண்டு அந்த மிருகங்களோட ஜீவனுகளோட கூட்டமெல்லாம் காத்திருக்கு. அவ தர பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிச்சு தீர்த்த சேஷம்தான்
நீ உன்னோட யாதனா சரீரம் வழி எல்லாவிதமான உன்னோட பாவங்களையும் அனுபவிச்சு தீர்த்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் உனக்கு பரலோகத்துல திவ்யமான சரீரத்தை சிகரிச்சு புண்ணியங்களோட பலங்களை அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். அந்த மிருகங்களோட ஜீவனுகளோட கூட்டம் உனக்காக காத்திருக்கிறத நீ பாரு. உன்னோட யாதனா சரீரத்தை பிச்சு கீறதுக்காயிட்டு அவ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கூடைகி இரும்பு ஆயுதங்கள் உண்டாக்குற ஆலையில அந்த ஒர்க் ஷாப்ல இரும்பு கூடம் மாதிரி இருக்கிற ஷார்ப்பான இரும்பு ஆயுதம் மாதிரி இருக்கிற அந்த மிருகங்களோட கொம்புகளை மறுபடியும் ஷார்ப்பாக்கிண்டு அந்த பலி மிருகங்களோட ஜீவனுகள் உன்னோட வருகைக்காயிட்டு காத்துருக்கிறத நீ பாரு. ஒன்பதாவது ஸ்லோகம். அத்ர தே கதயிஷ்யே அமும் இதிஹாசம் புராதனம் புரஞ்சனஸ்ய சரிதம் நிபோதா கததஹ மம. அத்ர தே கதயிஷ்யே மோமிதிஹாசம் புராதனம் புரஞ்சனஸ்ய சரிதம் நிபோத கததோ மம. நாரத மகர்ஷி புரஞ்சனனோட கதையை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். இனி வரப்போற துரிதத்திலேந்து தப்பிச்சுக்கிறதுக்காயிட்டு நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு புரஞ்சன உபாக்கியானம் அப்படிங்கிற புராதனமான ஒரு இதிகாசம் சொல்லித்தரேன், ஸ்ரத்தையோடு கூடி கேளு அப்படின்னு சொல்லிண்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். புரஞ்சனோடு கதை வழியா பிராச்சீன பர்ஹிஸோடு சரீரத்தை எடுத்து காட்டின்னு சொல்லுற கதையாக்கும். இது டைரக்ட் ஆயிட்டு சொல்லறதுக்கு பதிலாயிட்டு இன்டைரக்ட் ஆயிட்டு சொல்லின்னு இருக்கார். உன்னோட சரீரம் அப்படிங்கிறது இன்படத்தான் உள்ளது. இந்த சரீரத்தால பலவிதமான கர்மங்களையும் நம்ம செஞ்சு கூட்டுறோமே, இந்த சரீரம் அப்படிங்கிறது இவ்வளவுதான் உள்ளது அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காயிட்டு புரஞ்சனன் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லறார். புரஞ்சன உபாக்கியானம் ஆரம்பிக்கிறார். அத்ரா இந்த விஷயத்துல தே உனக்கு கதையிஷ்யே சொல்லித்தரேன், அமும் இந்த புரஞ்சனஸ்ய புரஞ்சனனோடு இதிகாசம் இதிகாசத்தை இதிகாசம் அப்படின்னா நடந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்லித்தரேன். புரஞ்சன உபாக்கியானம் சொல்லித்தரேன். புராதனம் ரொம்ப ரொம்ப முன்னால ஒரு காலத்துல நடந்த விஷயத்தை புரஞ்சனஸ்ய சரிதம், அந்த புரஞ்சன சரிதத்தை கததஹா சொல்லற மம எங்கட்டேந்து நீ நிபோதா ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு கேளு. இந்த கதையை உன்னோட கவனத்தை சிதற விடாம நன்னா கவனமா கேளு. பகவத் கதைகள் சொல்லறத சும்மா இப்படி கேட்டா பத்தாது, நன்னா கவனமாயிட்டே கேட்கணும். நமக்கும் பிராச்சீன பர்ஹிஸ மாதிரி நாரதர் சொல்லற கதைகளை கவனத்தோடு கூடிட்டு
கேட்கலாம். நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்ற கதை அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆயிட்டு சொல்ற அந்த புரஞ்சன உபாக்கியானம் அப்படிங்கிற கதை அப்படிங்கிறது பிராச்சீன பர்ஹிஸோடு கதை தான். அப்படி ஆக்குமானா பிராச்சீன பர்ஹிஸுகளாயிருக்கிற நம்ம ஜனனத்திலேருந்து பலவித கர்மங்களையும் செஞ்சு செஞ்சு கூட்டின்னு இருக்கிற நம்மளும் பிராச்சீன பர்ஹிஸாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படியாக்குமானா இந்த நாரதர் சொல்ற கதை அப்படிங்கிறது நம்மளோடு கூட கதையாக்கும். நம்மளும் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு புரஞ்சன உபாக்கியானம் அப்படிங்கிற இந்த இதிகாச கதையை மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லி கொடுக்கிற கதை வழி, நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்லி கொடுக்கிற கதை வழி நமக்கும் நம்மளோடு கதையை தெரிஞ்சுக்கலாம். பத்தாவது ஸ்லோகம். ஆசீத் புரஞ்சனஹ நாம ராஜா ராஜன் பிருஹத்ஸ்ரவாஹ தஸ்ய அவிஜ்ஞாத நாமா ஆசீத் சகா அவிஜ்ஞாத சேஷ்டிதஹ ஆசீத் புரஞ்சனோ நாம ராஜா ராஜன் பிருஹத்ஸ்ரவா தஸ்யாவிஜ்ஞாத நாமாசீத் சகா விஜ்ஞாத சேஷ்டிதா. ராஜன் ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு நாரத முனி பிராச்சீன பர்ஹிஸு கிட்ட சொல்றார். புரஞ்சனஹா நிறைய நிறைய புறங்களை சரீரங்களை ஜனிப்பிக்கிற புரஞ்சனனோடு கதையாக்குமே இங்க சொல்லப்படுறது. ஜீவன் அப்படிங்கிறது நிறைய நிறைய சரீரங்களுக்குள்ள வசிக்கிறது. ஒரு சரீரம் ஜீர்ணிச்சு கழிஞ்சானா அடுத்த சரீரத்துக்குள்ள பிரவேசனம் பண்றது. பிராராப்த கர்மங்கள் கர்மவாசனைகள் ஒடுங்குற வரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஜீவன் தொடர்றது. இங்க நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸ கூப்பிட்டு சொல்றார், ராஜன் ராஜாவே புரஞ்சனஹா நாமா புரஞ்சனன் அப்படின்னு பேர் இருக்கிற நிறைய நிறைய புறங்களை நிறைய நிறைய சரீரங்களை ஜனிப்பிக்கிறவன் புரஞ்சனன். புரான் ஜனஹா இதி புரஞ்சனஹா நிறைய நிறைய சரீரங்களை ஜனிப்பிக்கிற புரஞ்சனன் அப்படின்னு பேர் இருக்கிற ராஜா ஒரு ராஜா முன்னால ஆசீத் இருந்தார். பிருஹத்ஸ்ரவாஹா ரொம்ப ஜாஸ்தியான புகழ் இருந்தது அவருக்கு. தஸ்யா அந்த புரஞ்சனனுக்கு அவிஜ்ஞாத நாமா ஆருக்கும் பேரு தெரியாத சகா ஒரு நண்பன் ஆசீத் இருந்தார். அந்த நண்பனோடு பிரவൃத்திகள் அவிஜ்ஞாத சேஷ்டிதா ஆருக்குமே தெரியாததாயிருந்தது. ரொம்ப புகழ் இருக்கிற புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜா, அந்த புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜாவுக்கு பேரும் பிரவൃத்திகளும் வெளியில தெரியாத அளவுக்கு ஒரு நண்பனும் இருந்தார் அப்படின்னு நாரத மகர்ஷி இங்க கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்க சொன்ன புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜா பல பல ശരീരങ്ങളാക്കും. പല പല ശരീരങ്ങളെ ഉണ്ടാക്കുന്നവർ ക്ഷേത്രജ്ഞൻ ആക്കും.
பல பல சரீரங்களுக்குள்ள வசிக்கிற ஜீவனாக்கும், ஆத்மஸ்வரூபனாக்கும், க்ஷேத்ரஜனாக்கும், பேரும் பிரவൃத்திகளும் வெளியில தெரியாத அந்த நண்பன் அப்படிங்கிறது. நம்ம புரஞ்சன உபாக்கியானத்துக்கு போயின்னு இருக்கோம். அத ஒரு கதையாயிட்டே பார்க்காதக்கு அதுக்கு என்ன அர்த்த ஞானத்தோடு கூடிட்டாக்கும், அப்படி இல்லைன்னா என்ன ஒரு தத்துவத்தை சொல்லறதுக்கு வேண்டிட்டாக்கும் நாரத மகர்ஷி அந்த கதையை பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துண்டு அந்த கதைகளுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம அர்த்தத்தை புரிஞ்சுண்டு நம்ம இந்த கதைகளுக்குள்ள போயின்னு இருக்கோம். பாகவதத்தில் வர கதைகளாயிட்டே பார்க்காதக்கு அந்த கதைகள் என்னத்துக்காக்கும் இப்படி சொல்லியிருக்கா, அதனோடு சூக்ஷ்ம அர்த்தத்தையும் முடிஞ்ச அளவு தெரிஞ்சுண்டு நம்ம இந்த புரஞ்சன உபாக்கியானம் அப்படிங்கிற சிரேஷ்டமான கதைகளுக்கு போகலாம். 11வது ஸ்லோகம். சஹ அன்வேஷணமானஹ சரணம் பப்ராம பிருதிவீம் பிரபுஹு ந அனுரூபம் யதா அவிந்தது அபூத் ச விமனா இவ சோன்வேஷணமான சரணம் பப்ராம பிருதிவீம் பிரபு நானுரூபம் யதா விந்ததபூத் ச விமனா இவ. சரணம் அன்வேஷமானஹ, சரணம் அன்வேஷணமானஹ, வாசஸ்தானம் ആശ്രയமான ഒരു സ്ഥാനത്തെ അന്വേഷിച്ചിട്ടുണ്ട്. ശരണം അന്വേഷണമാണഹ. സ്യൂട്ടബിളാன ഒരു വാസസ്ഥാനത്തെ തേടിണ്ട്. സഹാ പുരഞ്ജനൻ அப்படிங்கிற ராஜா തന്നോട് പേരില്ലാത്ത മിത്രത്തോട് കൂടിയിട്ട് പ്രഭു ശക്തിമാനാണ് അന്ത രാജ പൃഥിവീം ബബ്രാമ ഭൂമി മുഴുവൻ ചുറ്റിക്കറങ്ങിണ്ട്. അനുരൂപം യഥാ சூட்டபிள் ஆன மாதிரி ஒரு வாசஸ்தானம் அப்படிங்கிறது ந அவிந்தது கிடைக்காதக்கு வந்தோன விமனாக சஹ இவ அபூத். அவருக்கு ரொம்ப ஏமாற்றம் அப்படிங்கிறது அவரோடு கூடவே வந்து சேர்ந்தது. பன்னிரண்டாவது ஸ்லோகம். ந சாது மேனே தாஹா சர்வாஹா பூதலே யாவதீஹி புரஹ காமான் காமயமானஹ அசௌ தஸ்ய தஸ்ய உபவத்தயே. ந சாது மேனேதா சர்வா பூதலே யாவதே புரா காமான் காமயமானோசௌ தஸ்ய தஸ்யோபவத்தயே. காமான் விஷய சுகங்களை ஆக்ரஹங்களை காமயமானஹ ஆசைப்படுற அசௌ புரஞ்சனன் அப்படிங்கிறவன் அந்த ராஜா தஸ்ய தஸ்யா
என்னெல்லாம் அப்போ ஆக்ரகங்கள், அதுக்கான ஆக்ரக சாத்தியதகளுக்காயிட்டு அந்த விஷயங்களெல்லாம் அடையறதுக்கு ஆயிட்டு, உபபத்தையே விஷயங்களை பிராபிக்கிறதுக்கு ஆயிட்டு, பூத்தலே பூமியில யாவதீஹி புரஹா ஏதெல்லாம் ஸ்தலத்துல ஏதெல்லாம் புறங்கள் இருக்கோ, ஏதெல்லாம் இடத்துல ஏதெல்லாம் சரீரங்கள் இருக்கோ, தாஹா சர்வாஹா അതൊന്നുമേ ന സാധുമേനെ நல்லதாயிட்டு அவரு நினைக்கல. ஒரிடத்துலையும் அவருக்கு வாழறதுக்கு திருப்தியான ஒரு இடம் அப்படிங்கிறது அமையலை. 13வது ஸ்லோகம். சஹ ஏகதா ஹிமவதஹ தட்சிணேஷு அதசானுஷு ததர்ஷ நவபிஹி த்வார்பிஹி நவபிஹி த்வாஹபிஹி புரம் லட்சிதலட்சணாம். ச ஏகதா ஹிமவதோ தட்சிணேஷ்வதசானுஷு ததர்ஷ நவபிர்த்வார்பி புரம் லட்சிதலட்சணாம். அதா அதுக்கப்புறமா சஹா இப்படி பூமியில சொஸ்தமான ஒரு புறம் தேடி நடக்கிற அந்த ராஜா, சூட்டபிளான ஒரு சரீரத்தை தேடி நடக்கிற ராஜா, அதானது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தனக்கு சூட்டான ஒரு சரீரத்தை தேடி தேடி நடந்து ஏகதா ஒருக்கா ஹிமவதஹா ஹிமவானோடு தட்சிணேஷு தெற்கு பக்கத்துல இருக்கிற சானுஷு அடிவாரத்துல தாழ்வரையில நவபிஹி துவார்பிஹி 9 துவாரங்களோடு கூடின 9 கதவுகள் இருக்கிற, அப்படி இல்லைன்னா 9 என்ட்ரன்ஸ் இருக்கிற லட்சித லட்சணாம். இத்தனை நாளைக்கும் தேடி நடந்த புறத்தோடு லட்சணங்கள் எல்லாம் இருக்கிற, எந்த ஒரு சரீரத்தை ஆக்குமோ இத்தனை நாளைக்கும் அந்த ஜீவன் தேடிண்டு நடந்தது, அந்த ஜீவனுக்கு சூட்டான ஒரு சரீரத்தை, புறா மனுஷ சரீரத்தை அப்படின்னே சொல்லிக்கலாம், அந்த ஜீவனுக்கு சூட்டபிளான ஒரு மனுஷ சரீரத்தை ததர்ஷா பார்த்தது அந்த ஜீவாத்மா. ஜீவாத்மா அப்படிங்கிற புறங்களை தேடிண்டு நடக்கிற புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜா. புறம் அப்படின்னா சரீரம், புரஞ்சனன் அப்படின்னா நிறைய நிறைய சரீரங்களை உண்டாக்குறவன் புரஞ்சனன். பூமியில ஒரு ஜீவன் தன்னோட சரீரத்தை செலக்ட் பண்ணுறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. இப்ப அந்த ஜீவனுக்கு சரீரம் அப்படிங்கிறது இல்லை, தனக்கு சூட்டபிளான ஒரு சரீரத்தை தேடி தேடி பூமி ஃபுல்லா நடந்து நடந்து ஹிமய பர்வதத்தோடு அடிவாரத்துல தட்சிண பாகத்துல இருக்கிற அந்த தாழ்வரையில, அதானது பாரதத்துல 9 துவாரங்களோடு கூடின, அதானது 9 புறங்களோடு கூடின என்ட்ரன்ஸ் இருக்கிற, 9 என்ட்ரன்ஸ் இருக்கிற, 9 கோபுரங்கள் இருக்கிற, இத்தனை நாளைக்கும் தேடி நடந்த லட்சித லட்சணம், சரீரத்தோடு லட்சணங்கள் எல்லாம் இருக்கிற, எந்த ஒரு உயிரினத்துக்குள்ளே ஆக்குமோ
எந்த ஒரு சரீரத்துக்குள்ளே ஆக்குமோ பிரவேசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுண்டு இத்தனை நாளைக்கு மனசுல ஒரு சரீரம் தேடி தேடி நடந்தது. அப்படியே ஒரு சரீரத்தை கண்டுபிடிச்சு அந்த சரீரத்தோட லட்சணங்கள் எல்லாம் இருக்கிற, அந்த ஜீவன் ஆசைப்படுற மாதிரி லட்சணங்கள் எல்லாம் இருக்கிற புறா ததர்ஷா. அந்த புறத்தை பார்த்தார். புரஞ்சனன் அப்படிங்கிற க்ஷேத்திரஜன் அப்படிங்கிற ராஜா, ஜீவாத்மா. அந்த ஜீவன் கண்டுபிடிச்ச புரம் க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள வசிக்க வேண்டின ஜீவன் அப்படிங்கிற க்ஷேத்திரஜன். எந்த சரீரமாக்கும் தனக்கு சூட்டபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். 2 கண்ணுகளாயிருக்கிற என்ட்ரன்ஸ், 2 காதுகளாயிருக்கிற என்ட்ரன்ஸ் துவாரங்கள், மூக்குல இருக்கிற 2 துவாரங்கள், வாய் அப்படிங்கிற ஒரு துவாரம், அதுக்கப்புறம் மலமூத்திர விசர்ஜன துவாரங்கள், இப்படின்னு இருக்கிற 9 துவாரங்கள் இருக்கிற ஒரு மனுஷ சரீரத்தை இந்த ஜீவாத்மா பார்த்தது. இப்படியாக்கும் நாரத மகர்ஷி பிராஜீன பர்ஹிஸுக்கு புரஞ்சனனோட கதையை சொல்லின்னு இருக்கார். இந்த கதையை ஒரு கதையாயிட்டு எடுக்காதைக்கு, இந்த கதையை நம்மளோட மனுஷ சரீரவுமாயிட்டு மிங்கிள் பண்ணிட்டு அதனோட தத்துவார்த்தத்தையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலேயாக்கும் இங்கே நம்மளோட இந்த கதையில சொல்லப்பட்ட 9 துவாரங்களை மனுஷ சரீரத்தில் இருக்கிற 9 துவாரங்களுமாயிட்டு நம்ம மிங்கிள் பண்ணி பார்த்துட்டே ஸ்டார்டிங்லேருந்து போயின்னு இருக்கோம்.